ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒய்எல்சி ராஜன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் வந்து 3வது 4வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4 ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்திருக்கானுங்க. அதை பற்றியுமே நல்லா அலசி ஆராய போகிறோம். என்னடா ட்விஸ்ட்டுன்னு கேட்க போகிறீங்களா? இவனுங்க அதாவது ப்ரொமோவில் தான் நீங்கள் எதுவும் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் நாங்களே ஏதாவது ஒன்று கிளப்பி விட்றோன்னு சொல்லி இவங்களாம் கிளப்பி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிளப்பி விட்ட ஒரு 4 ட்விஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்கும், அது சாத்தியம் தானா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து சஜஷன் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3வது ப்ரோமோன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போயே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கணும், பட் போட முடியல. ஏன்னா கண்டென்ட் ஒன்றுமே இல்லாத கண்டென்ட்டே இல்லாத ஒரு ப்ரோமோவுக்கு நாம் எதுக்கடா ரிவ்யூ போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவனுங்க என்னடானா இவனுங்க திருந்துற மாதிரி இல்லை. அதனால 4வதாக ஒரு ப்ரோமோவையும் ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. டே 3வதுலேயே ஒன்றும் இல்லை, அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே ஒன்றும் இல்லை, 3வதுலேயே ஒன்றும் இல்லை, 4வதுலேயும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் 4 ப்ரோமோன்னு சொல்லி இப்போ எல்லா ப்ரோமோ விட்டுருக்கீங்களே, எதில் என்னத்தை சொல்ல வரீங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் புரியவே இல்லை. நம்ம 3வது ப்ரோமோலேருந்தே வருவோம். ஏன்னா 3வது ப்ரோமோ வந்து நம்ம வீடியோ இது ரிவ்யூ போடல. ஸோ 3வது ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த படம் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஆப்வியஸ்லி ஒரு புது படம், ஒரு பெரிய ஆள் படம் அப்படின்னா வெளியே ரிவ்யூக்காக நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஆடியன்ஸ் கிட்ட. ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு மனநிலை அவங்க என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்கன்றது வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் கேட்குறதா. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது ஒவ்வொருத்தவே ஒவ்வொன்றும் அளந்து விட்டுக்கிட்டு இருக்கான். படம் சூப்பர்னு சொல்கிறான், படம் வந்து மொக்க சார், படத்தில் ஹீரோயின் வேற லெவல்னு சொன்னாடே, படத்தில் ஹீரோயினே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான். என்னடா சொல்ல வரீங்க? அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அந்த ஆடியன்ஸை தான் நம்மளை வந்து பிக் பாஸை பார்க்கக்கூடிய ஒரு மக்களாக நினச்சி வச்சுருக்காங்களா? அதாவது பார்த்தா புரியாது, பார்க்க தான் புரியுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்களா? அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறதுக்கு இவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு புரியவே இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கெல்லாம் ப்ரோமோ எடுக்க தெரியுமா தெரியாதா? இல்லை எடுக்க தெரியும்னு சொல்லி நம்ப வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு விஷயம் தெரியவே இல்லை. அப்படித்தான் அந்த ப்ரோமோ போட்டானுங்க. ஏன்னா அங்கே வந்து ரிவ்யூ எடுப்பாங்கள்ல, அந்த நியூஸ் சேனலாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் யாரோ, அவங்க குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒவ்வொருத்தவே ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன், எவனுக்கு என்னடா புரியுது, இல்லை புரிஞ்சுதான் படம் பார்த்தீங்களான்னு சொல்லி ஒருத்தன் அந்த அம்மா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், அப்படி என்ன படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க? என்ன படத்துக்கு இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் முதல்ல என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி டாப் 10ன்னு சொல்லி ஒன்று வருங்க, சன் டிவியில் ஒன்று வரும். கரெக்டாக சொல்லணும்னா அவர் சூப்பராக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஒரு 10 படத்தை சொல்லுவார். இந்த படம் இப்படி இருக்குது, டாப் 10ல் வந்து இந்த இது வந்திருக்கு, ஃபஸ்ட்டில் இந்த படம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போவார். அதை நம்பி போய் படம் பார்த்தோம்னா கண்டிப்பாக படம் அவர் சொன்ன மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ ரிவ்யூன்னு சொல்லி நிறைய ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பேய் படம்னு ஒரு ரிவ்யூ கொடுத்தானுங்க. நான் அதை நம்பி போய் உள்ளே போய் உட்காந்தேன். ஏன்டா இவங்களெல்லாம் நம்புகிறேன் அப்படின்ற லெவலுக்கு எங்களை வந்து கொண்டு போய் விட்டானுங்க. இதில் குடும்பத்தோடு அந்த படத்துக்கு கொண்டு போய் பார்த்தோம். ரொம்ப ரோதனையாக்கி விட்டாங்க. கடைசியில் எப்படா பேய் வரும்னு போய் அட நீ பேய் வந்தா என்ன வரல என்ன, படம் முடிஞ்சிச்சு நாங்கள் கிளம்புறோன்ற லெவலுக்கு அந்த ரிவ்யூ இருந்துச்சு. அது மட்டும் அந்த படமே அப்படி தான் இருந்துச்சு. எப்படித்தான் இந்த ரிவ்யூ ஃபேக் ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லவும் யாருக்குமே ஒன்றும் புரியலன்ற மாதிரி அந்த ப்ரோமோ வந்து முடியுது. இப்போ 4வது ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோ பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து கார் பார்க்கிங்காக நின்றுக்கிட்டு இருக்காருங்க. காரில் வந்து அவர் வந்து பார்க் பண்ணுறதுக்காக நிற்கிறாரு. பட் அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து மிச்சர் தின்னுக்கிட்டு இருக்காப்புல. இவர் என்ன சொல்ல வராருன்னா, மிச்சர் சாப்பிட்ற ஆளும் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல வராங்க. ஸோ பேக் டு த ப்ரோமோ. ஸோ அவர் வந்து காரை பார்க் பண்ணுறது நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆள் மிச்சர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் 2-3 வாட்டி ஹாரன் அடிக்கிறாரு. பட் அவர் வர மாதிரி தெரியல. அதாவது இவர் ஹாரன் அடிக்கிறதுக்காக காரணம் என்ன அப்படின்னா, நான் எந்த இடத்துல பார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல பார்க் பண்ணணும் அப்படின்றது கேட்கறதுக்காக அவர் வந்து ஹாரன் அடிக்கிறாரு. பட் நம்ம ஆளுக்கு காது கேட்குற மாதிரி இல்லை. அவர் மிச்சர் திங்கிறதுலே குறியாக இருக்காரு. இப்போ என்னடானா, அவர் வந்து சரி ஒரு இடம் காலியாக கிடக்குன்னு சொல்லி அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு அவர் வெளியே வரும்போது தான் நம்ம ஆள் மிச்சர் காலியாகுது. உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல, இல்லை மிச்சர் காலி ஆகிடுச்சு. இப்போ தான் கவனிக்கிறாப்புல என்னன்னா, அந்த ஆள் கார் அங்கே பார்க் பண்ணியிருக்காருன்னு. இப்போ கார் பார்க் பண்ணவர்கிட்ட இவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இந்த இடம் நீங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்கான இடம் இல்லை, நீங்கள் வேறு இடத்துல பார்க் பண்ணுங்கன்னு. அப்போ அந்த ஆள் ஒரு பார்வை பார்க்குறாரு. ஏன்னா
ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான்டா ஹாரன் அடித்தேன், நீ கண்டிக்கவே இல்லைன்னு சொல்லி தான் நான் வந்து காரை வந்து பார்க் பண்ணுறேன். இப்போ என்னடா பார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வர்றேன், நீ என்னடா சம்மந்தம் இல்லாமல் அங்கே பார்க் பண்ணக்கூடாது. நான் என்ன நினைக்கிறேன், அவன் மிச்சர் திங்கும்போது அந்த இடத்துல எவனாவது கொலையே பண்ணாலும் மிச்சர் திங்கிற வரைக்கும் அதை கண்டிக்கவே மாட்டாப்ல. மிச்சர் திந்தப்புறம் ஹலோ சார் இதெல்லாம் கொலை பண்ணுற இடம் கிடையாது, நீங்கள் வேற எங்கிட்டாவது போய் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க போல். அது எதுக்காக சொல்ல வர்றாங்கன்னா, இந்த மாதிரியும் ஆளுங்க உள்ளே இருப்பாங்க, அதனால இவங்கள பார்த்தா புரியாது, பார்க்க தான் புரியுன்னு மறுபடியும் விஜய் சேதுபதியோட அந்த ஒரு டைலாக் தான் வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் சேதுபதியோட அந்த டைலாக்லாம் ஒரே மாதிரி டைலாக்கை எடுத்து வச்சுக்கிட்டானுங்க. இவனுங்க ப்ரோமோ மட்டும் தனியாக எப்பப்போ தேவையோ அப்பப்பெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஜோடிச்சுக்கிறானுங்க. எனக்கு இது ப்ரோமோவும் பிடிக்கல, இந்த சீசன் எப்படி வரப்போகுதுன்னு ஒன்றுமே புரியலை. சரி அதை போகட்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு ரூமர் தான் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா 4 ட்விஸ்ட் ஒன்று போயிட்டுருக்கா. எனக்கு அந்த ட்விஸ்ட்டில் நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, மாஸ் எவிக்ஷன்னா நான் என்ன நினச்சேன்னா, மொத்தமாக எல்லாரையும் தூக்கி வெளியே போட்டுருவாங்களோ நினச்சேன். பட் மாஸ் எவிக்ஷன் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது இப்போ வந்து கிராண்ட் லான்ச்சில் வந்து விஜய் சேதுபதிகிட்ட பேசிட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வருவாங்க பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே வந்த உடனே எவிக்ட் பண்ணுறதா. அதாவது உங்களை நாங்கள் எவிக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எவிக்ட் பண்ணுறதா. இது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரில. ஏன் அப்படின்னா, போன சீசனில் சாச்சனா, ஆமாம் அவங்க தான் நினைக்கிறேன், ஆமாம் அவங்க சாச்சனா தான் ஒரு நாள் தான் அவங்க இருந்தாங்க. அந்த நீங்கள் நைட்டு தான் இருந்தாங்க. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா வந்து நீங்கள் வந்து எவிக்ட் ஆகிறீங்க, அதாவது அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி யார் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு, ஒரு நாள் நைட்டில் நீங்கள் என்னடா கண்டுபிடிச்சிங்கன்ற லெவலுக்கு சாச்சனா வந்து எவிக்ட் பண்ணி விட்டானுங்க. பட் அந்த இடத்துல நிறைய கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சாச்சனா வந்து அந்த டயத்தில் மகாராஜா படம் வந்து நடிச்சிருந்தாங்க. அது மூலியமாக தான், அந்த ஒரு ஃபேம் மூலமாக தான் சாச்சனா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, மகாராஜாவோட சக்ஸஸ் மீட் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு சாச்சனா வெளியே வரணும், அப்படி வெளியே வந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து வீட்டுக்கு வந்து அவங்க வர முடியுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு நாளே எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து அதுக்கப்புறம் கடைசியாக லாஸ்ட்டாகவும் கொண்டு வந்தாங்க. பட் நாம எல்லாம் ரொம்ப கோவப்பட்டோம். ஏன்னா சாச்சனா வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒரு ஆள் வந்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே பண்ணலை, பட் பண்ணாமல் நீங்கள் எப்படி வந்து அதை சாச்சனை வந்து வெளியே அனுப்புனீங்கன்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருப்போம். பட் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, ஏன்டா இதெல்லாம் பண்ணோம், இந்த அம்மா வெளியே இருந்திருந்தாலே நல்லா தானே இருந்திருக்குன்ற லெவலுக்கு அந்த அம்மா வந்து பல வேலையை பார்த்து விட்டு போச்சு. ஸோ ஒரு நாள்லேயே நம்ம வந்து நிறைய வந்து கோவப்பட்டு நம்ம வந்து பிக் பாஸ் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போன உடனே, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணி எல்லாரும் ஹாய் ஹலோன்னு பேசுவாங்க பார்த்தீங்களா, அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது யாருன்னு கூட தெரியாது. சப்போஸ் வெளியே இருந்து சில பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க வேறு விஷயம். பட் யாருன்னு தெரியாமலே ஒருத்தவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நான் இந்த இதுலேருந்து வரேன், நான் ஒரு சிங்கரு, நான் ஒரு டான்ஸரு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அறிமுகப்படுத்துறதுக்கே அன்றைக்கி நைட் ஆயிரும். அவங்க உள்ளே வந்து அவங்கவுங்கள அறிமுகப்படுத்துறதுக்கே டைம் ஆயிரும். பட் அந்த டைம் பீரியடில் இவங்க எப்படி எவிக்ஷன் பண்ண போகிறாங்கன்றது மாதிரி ட்விஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இப்போ சாச்சனா வெளியே போனதுக்கே நம்ம இந்த கற்றுணுமே, ஆனால் இவனுங்க உள்ளே போன உடனே யாருன்னே தெரியாத ஒருத்தவனை நீங்கள் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புனா, உள்ளே இருக்கிறவனுக்கு வந்து இப்போ 20 பேர் உள்ளே வந்தானா 20ல் ஒரு ஆளுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் செட்டு போயிடும். ஸோ இப்போ இதில் தான் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இப்படி வெளியே அனுப்பின ஆளை சீக்ரெட் ரூமுக்குள்ளே போடுவானுங்களாம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது இந்த மனுஷனை நீ வெளியே வச்சுருந்தாலும் உள்ளே சீக்ரெட் ரூமுக்குள்ளே வச்சுருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தானே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சாச்சனா வந்து ஒரே நாளில் வெளியே வந்தாங்க, அதே மாதிரி இவங்களும் ஒரே நாளில் நீங்கள் வந்து சீக்ரெட் ரூமில் எதுக்கு போடுறீங்க? நான் என்ன நினைக்கிறேன், நீ வெளியவே வந்துருங்க, வந்துட்டு நீங்கள் நார்மலாக பிக் பாஸை நீங்கள் பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, நீங்கள் யாருன்னு கூட உள்ளே இருக்கிறவனுக்கு தெரியாது. அப்போது உள்ளே இருக்கிறவன் உங்களை பற்றி என்னத்தை பேசுவான் முதல்ல அதை யோசிச்சு பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து உள்ளே இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஒரு 10-20 நாள் ஆகி அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு எப்படியுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். இல்லை ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, இன்னொருத்தவங்களுக்கு வந்து எதிர்வாக நிற்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும் உள்ளே இருந்து. அப்போது உங்களை பற்றி வேறு ஏதாச்சும் தப்பாக பேசுகிறவனும் அந்த இடத்துல வருவான். அப்போது அந்த டயத்தில் வந்து நீங்கள் சீக்ரெட் ரூம் அப்படின்னு சொல்லி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இருந்துச்சு சீக்ரெட் ரூம் அப்படின்னு சொல்லி, நம்ம சேரன் ஒருத்தர் அவரெல்லாம் வந்திருந்தார்ல. ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் வந்து
தன்னை பற்றி எவனா எதாவது பேசுகிறானா, இல்லை தன்னை பிடிச்சவனை எவனாச்சும் தனியாக வேறு ஏதாவது பேசுகிறானான்றது கவனிக்கிறதுக்காக சீக்ரெட் ரூம்னு வச்சாங்க. ஆனால் தன்னை பற்றி முதல்ல எவன் எப்படி பேசுவான், இந்த மாதிரி ஒன்று வச்சாங்கன்னா நீ யாருன்னே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. 20 பேரில் ஒரு ஆளா ஆமாம் அப்படி ஒருத்தர் வந்தார், அவர் வந்தாரான்ற லெவலுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுவான். முதல்ல அவர் இருந்தாரான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுவானுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவன் எப்படி உங்களை பற்றி ஏதாவது பேசுவான்? அப்படி பேசினா தானே நீங்கள் எதாவது கண்டென்ட் எடுக்க முடியும். நீங்கள் இப்போ முதல் நாளே வெளியே அனுப்புனீங்கன்னா நீங்கள் சீக்ரெட் ரூமில் இருக்கிறது ஒன்று தான், வெளியே இருக்கிறது ஒன்று தான். வெளியே இருக்கிற ஆடியன்ஸ் பார்த்தா நீங்களும் இருக்க போகிறீங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ, ஒயிட் காரில் யாராச்சும் வருவாங்களே, ஒயிட் காரில் வந்து இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் நீங்களும் சீக்ரெட் ரூமில் இருந்தால் அதே மாதிரி தான் நீங்களும் வந்து உள்ளே வந்து அதை தான் சொல்ல போகிறீங்க. ஸோ இப்படி சொல்லும்போது நீங்கள் உங்களை பார்த்து அவன் எப்படி பயப்படுவான்? உங்களை பற்றி அவன் பேசியிருக்கவே மாட்டானே. அவன் சொல்லுவான் நீ யாருன்னே தெரியாது, ஆமாம் நீ யார் அப்படின்னு கேட்குறான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சீக்ரெட் ரூம் ஒன்று சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதல் நாளே நீங்கள் வெளியே அனுப்புறீங்கன்னா மக்களோட ஓட்டுக்கு என்ன மரியாதை? அப்போ ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரொமோலையும் நீங்கள் போடுவீங்களே, அப்படி எங்களோட ஓட்டுக்கு என்ன மரியாதை? உள்ளே வர்றவங்களுக்கு நாங்கள் வந்து ஓட் பண்ணி அவங்கள வந்து வெளியே அனுப்பவே இல்லை. ஆனால் நீங்களாக ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அவங்க வெளியே அனுப்புனீங்கன்னா அப்போ நாங்கள் ஓட் பண்ணுறது ஒரு என்ன சொல்கிறது தேவையே இல்லாத ஒன்று ஆகி போயிடும். அந்த மாதிரி தான் இவங்க ஏதாவது பண்ணுறாங்க. பட் இதுவுமே என்ன சொல்கிறது நம்ப முடியாத ஒன்றா தான் இருக்குது. ஸோ மாஸ் எவிக்ஷன் ஆகிப்போச்சு, சீக்ரெட் ரூம் ஆகிப்போச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிட்வீக் எவிக்ஷனா. ஏன்னா மிட்வீக் எவிக்ஷன் தான் எப்பயுமே இருக்கிற ஒன்று தானே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம், ஏன்னா அது வந்து எப்படின்னா கடைசியாக அதான் அந்த பணப்பெட்டியெல்லாம் இருக்கும் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிட்வீக் எவிக்ஷன் வரும். அதாவது கடைசி இந்த பிக் பாஸே முடிகிற போகிற டயத்தில் வந்து இந்த மாதிரி மிட்வீக் எவிக்ஷன் வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது ஒருத்தவங்களை வந்து யார் ஓட்டு கம்மியாக இருக்கோ அவங்கள வந்து வெளியே அனுப்புவாங்க. பட் இந்த மிட்வீக் எவிக்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வருமாமா. ஒவ்வொரு வாரமும் எப்படின்னா மிட்வீக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வைப்பாங்க. அந்த டாஸ்கில் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் இருப்பாங்க. யார் லோ பர்ஃபார்மன்ஸ் வராங்களோ சார் நார்மலாக ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னடானா டேரெக்டாக வெளியே தூக்கி போட்டுருவாங்களாம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, என்னையா நினச்சி வச்சுருக்கீங்க? ஏன்னா அந்த மிட்வீக் எவிக்ஷனே ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வந்த சீசனில் வந்த மிட்வீக் எவிக்ஷனே நாம் ஓட்டு போட்டதில் யாருக்கு ஓட்டிங் கம்மியாக இருக்கோ அவங்கள வெளியே அனுப்புவாங்க. ஆனால் இந்த இதில் டாஸ்க் நீ நல்லா பண்ணால் நீ உள்ளே இருப்ப, பண்ணலைன்னா வெளியே அனுப்பிடுவாங்களாம். இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட ஓட்டுக்கு வந்து மதிப்பே அளிக்கலை அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயமும் இருக்குது. இதுவுமே நடக்கிற, ஏன்னா நார்மலாக இவனு யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருப்பான், இன்னொருத்தன் வந்து மைண்டில் வந்து நல்லா ஃபிட்டாக இருப்பான். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் மைண்ட் ஆக்டிவிட்டியாகவும் நீங்கள் வந்து என்ன மூளை சம்மந்தப்பட்ட கேம்ஸ் வச்சாதான் ஒவ்வொருத்தவங்க எது எதில் திறமையானவங்கன்னு தெரிய வரும். ஆனால் நீங்கள் ஃபிசிக்கலாகவே ஒன்றா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபிசிக்கலில் யார் நல்லா பாடி பில்டு என்ன மாதிரி இருக்கானோ அவன் தானே ஜெயிச்சுட்டு போவான். மைண்ட் ஒருத்தன் வந்து அதான் சொல்கிறேன், ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும், மைண்ட்லேயும் ஃபிட்டாக இருக்கணும். ஸோ மைண்டில் ஒருத்தன் ஃபிட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டே வந்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்கிறவன் வந்து தோற்று போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறது வந்து என்ன சொல்கிறது நம்பவே முடியாத மாதிரி தான் இருக்குது. இது வந்து நடக்கவே முடியாது அப்படின்னு மாதிரி தான் நம்ம சொல்ல தோணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் ஓட்டிங்கா. இதுதான் எனக்கு செம்ம காமெடி ஆகிப்போச்சு. என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி வருவார்ல, விஜய் சேதுபதி அந்த டைம் பீரியடில் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்களே, அந்த ஆடியன்ஸ்கிட்ட கேட்பாங்களாமா, என்னென்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கு நீங்கள் ஓட்டு போட விரும்புகிறீங்க, லைவ் ஓட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. லைவ்னா அங்கேயே நார்மலாக பிக் பாஸ் அந்த இது நடக்கும்போது மொபைல் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்களே ஏதாச்சும் அந்த நீங்களும் வெல்லலாம் நீங்களும் வெல்லலாம் 1 கோடின்ற வரும்போது ஒவ்வொருத்தவங்க ஏபிசி அப்படின்னு அந்த இது வரும்ல, ஆடியன்ஸ் போல்னு ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு வந்து ஆடியன்ஸ் போல் வந்து இங்கே வைக்க போகிறாங்களாமா. அதில் நீங்கள் யாருக்கு, அதாவது அவங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களை சொல்லிடுவாங்க, இவங்க வந்து இந்த இதில் லோவாக இருக்காங்க, இவங்களை யாரை வெளியேற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்கவும் அவங்க ஓட் பண்ணுவாங்களாம். சப்போஸ் நீங்கள் யார் இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓட் பண்ண சொல்லி யாருக்கு அதிக ஓட்டு வருதோ அவங்க இருப்பாங்களாம். யாருக்கு ஓட் கம்மியாக இருக்கோ அவங்கள இந்த மாதிரி லைவ் ஓட்டிங் மூலமாக அவங்கள வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வராங்களாம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏன்னா பிஆர்னு ஒரு விஷயம் வந்துச்சு. எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இந்த பிஆர் அப்படின்ற ஒரு கான்செப்டே எனக்கு வந்து இந்த பிரதீப் அவர் வந்து வெளியே அனுப்புனாங்களே, அப்போ அர்ச்சனா உள்ளே வந்தாங்க. அப்போ தான் இந்த பிஆர் அப்படின்ற ஒரு கான்செப்டே ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்து இந்த சீசனை நீங்கள் சொல்லவே வேணாம், எல்லாருமே இஷ்டத்துக்கு பிஆர் வச்சுட்டு வந்தாங்க, ஒரு சில பேரை தவிர்த்து. பட் இந்த வாட்டி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பிஆர் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற டைம் பீரியடில் நீங்கள் லைவ் ஓட்டிங்னு ஒன்று வச்சாங்கன்னா யாருக்கு அதிக சப்போர்ட் இருக்கோ அவங்க எல்லாம் உள்ளே போய் குமிஞ்சிருவானுங்க.
யாருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உள்ளே இருக்கிறவன் போகிறதுக்கு முன்னாடி டே நீ என்ன பிஆர் வேலை வேணால் பாரு, ஆனால் அந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக நீ பிக் பாஸோட அந்த ஆடியன்ஸோட இதில் வந்துரு. அப்படி வந்தால் தான் எனக்கு சப்போர்ட் ஆகும். சப்போஸ் நான் வந்து நல்லா இது பண்ணலை அப்படின்னு சொல்லி நீ தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு மட்டும் ஓட்டு போட்டுறா அப்படின்னு சொல்லி அவங்க ஆளே உள்ளே கூட்டு வந்து ஓட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுவுமே எப்படி சாத்தியமாகும்னு தான் எனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு வேண்டியவங்களாம் நான் உள்ளே கூட்டு வர வச்சு அதுக்கான வேலையை பார்த்தேன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவே வெளியே போகிற மாதிரி ஒன்று ஆகுமா ஆகாதா? இப்போ இதுவுமே ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்று தான். இதுவுமே என்ன சொல்கிறது, ஒரு நண்பகத்தன்மை இல்லாத ஒன்றா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 ட்விஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. இந்த 4 ட்விஸ்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு ட்விஸ்ட்டு மட்டும்தான். இதெல்லாம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 4 முறை நடைமுறைப்படுத்துனீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். எந்த நம்பிக்கையில் இது ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கானுங்கன்னு தெரில. ஏன்னா நிறைய இது பார்த்தேன், எல்லாருமே இந்த ஒரு 4 சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கட்டே. என்னங்கடா இது கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்தால் தாண்டா என்னமோ நமக்கு ஏதாச்சும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் என்ன சொன்னானுங்கன்னா, அதாவது பழைய கண்டஸ்டன்ஸில் யாரையோ ஒரு 4-5 பேரை உள்ளே விட போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு கொஞ்சம் பேர் யாராருன்னா நம்ம வனிதாக்கா, விசித்ரா, மாயா, இந்த மாதிரி அதாவது கண்டென்ட்டுக்கு பஞ்சமே கொடுக்காம அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேரில் எனக்கு ஒரு பரிச்சித்தமான அப்படி ஆளுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 பேருமே. ஏன்னா கண்டென்ட்டுக்கு கம்மியே இல்லாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க வந்து கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆளுங்க தான். ஏன்னா வனிதாக்கெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவைலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. கண்டஸ்டன்ஸாகவே தூக்கி வெளியே போட்டதுக்கு அப்புறமும் வனிதாவெல்லாம் எத்தனையோ வாட்டி உள்ளே அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்க வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும், கொஞ்சம் வந்து அந்த பிக் பாஸ் வந்து கொஞ்சம் ஹைப் ஏற்றணுன்றதுக்காக இவங்கெல்லாம் உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. இது கூட ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால் நம்ம வந்து நம்பலாம். ஆனால் இது எந்த இடத்துலையுமே சாத்தியம் இல்லாத ஒன்றா இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வந்த உடனே எவிக் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களா, அது வந்து ஒரு நாள் எவிக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் மற்றது அதுவுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஏன்னா வந்த உடனே போகலாம் யாராலையும் முடியாது. பட் இவங்க சொன்ன எதுவுமே நடக்காதுன்னு வைங்களேன். அப்புறம் ஏன்டா நீங்கள் ரூமர்ஸை கிளப்பி விட்டுக்கிருக்கீங்கன்னா, எதுவுமே கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குதுங்க, அதனால தாங்க இந்த ரூமர்ஸை கிளப்பி விட்றோன்னு சொல்லி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நான் இந்த ப்ரொமோவில் டீகோடு பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அந்த டீகோடு ஒன்றும் வேணாம். ஏன்னா ஒன்றுமே இல்லை அந்த டீகோடு பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சுங்க, அது பேர் சொல்ல விரும்பலை, நான் சொல்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன படம் அப்படின்னா, அதாவது இவனுங்க டைம் ட்ராவல் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் படத்தை போய் பார்த்தா தான் அந்த சேரில் உட்காந்தா எலக்ட்ரிக் சுடுகாடை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பானுங்க. இந்த மாதிரி அந்த கதை போச்சு. ஆனால் நம்ம ட்ரெய்லரை பார்த்து என்னென்னத்தையோ டீகோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லைன்ற லெவலுக்கு அந்த படம் வந்து கொண்டு போச்சு. அந்த மாதிரி தான் இந்த ப்ரொமோவில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் உள்ளே வந்து நாங்கள் வந்து நல்லா வச்சு செய்ய போகிறோங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல வர்றாங்களா, இல்லை ப்ரொமோலே எங்களுக்கு ஒன்று கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ என்னடா இப்போ பிக் பாஸ் வந்து பார்க்க போறியான்ற லெவலுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், தமிழ் பிக் பாஸை ஊற்றி மூடைய வேண்டியதான், அவ்வளோதான். ப்ரொமோலேயே ஒன்றும் இல்லை, இவங்க வந்து ரூமர்ஸ்னு ஒன்று கிளப்பி விட்டாங்க. அதுலேயுமே என்ன சொல்லுது, நியாயமே எதுவுமே இல்லை, நம்புகிற மாதிரியும் கிடையாது. அப்போது இது வெறும் ரூமர்ஸ் மட்டும்தான், வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.